கடவுளுக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களை சந்திப்பது இரண்டாவது முறை என்று எண்ணுகிறேன். நம்முடைய ஆயர் ஆண்ட்ரூ அவர்களை சில வருடங்களாக நான் அறிகிறேன். இந்த ஆலயத்திற்கு வந்து கடவுளுடைய வார்த்தையை சொல்லும்படி அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்தார். அதற்காக அவருக்கும் நான் இந்த வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு தெரிந்தபடி தென்னிந்திய திருச்சபையில் நான் ஏறக்குறைய 33 ஆண்டுகள் பணியாற்றி, அதற்கு பின்பு 15 ஆண்டுகளாக தொடர்ந்து அழைக்கப்படுகிற ஆலயங்களுக்கு சென்று உதவி வருகிறேன். ஆகவே இந்த மிகப்பெரிய அரிய வாய்ப்பு, அதை ஆண்டவருடைய மகிமைக்காக நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு வசனத்தை சிந்திப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் இந்த நேரத்தில் இனி வரும் காலங்களில் என்றென்றும் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களை எல்லாரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் கடவுள் நம்மை இந்த நாளில் இந்த வழிபாட்டில் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் இழந்து விடக்கூடாது. அதே சமயத்தில் கடவுள் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடினால அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் கூர்ந்து கவனித்து, எதையாகிலும் படிப்பினையாக நாம் கற்றுக்கொண்டு தான் ஆலயத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒழுங்கின்படி இந்த நாளில் பிரைஸ் தி லார்ட் என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரை துதியுங்கள் என்கிற அந்த வார்த்தை ஆண்டவரை வணங்குங்கள் அல்லது ஆண்டவரை வழிபடுங்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் என்றெல்லாம் பொருள்படுகின்ற வார்த்தை அது. ஆகவே இன்றைக்கு நாம் வழிபாட்டை குறித்து தான் இரண்டு காரியங்கள்,
அதுவே முடிஞ்சு அதான் ஒட்டுமொத்தம் என்று நாம் நினைக்கக்கூடாது. 2 காரியங்களை நான் வாசிக்க கேட்ட வேத பகுதியின் அடிப்படையிலே உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். என் லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதா? சரி. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால பொன்னை அணைக்கட்டு என்கிற அந்த பகுதியில் ஒரு ஆலயம் இந்திய கட்டிட கலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல வருடத்திற்கு 3 நாட்கள் ஒரு அறுப்பின் பண்டிகை நடைபெறும். அந்த நேரத்தில் நான் பொருளாளராக அங்கே அந்த பண்டிகைக்கு உதவினேன். அப்போ ஒரு 90 வயது உடைய ஒருவர், எனக்கு கொஞ்சம் தூரத்து உறவினர், அவர் வந்தார். ஆலயம் தெற்கு நோக்கி வாயில் அமைந்திருக்கிறது. திறந்த மண்டபம். அதில் எங்கே இருந்தாலும் இப்போ சுவர்கள் இப்போ 2 பக்கமும் இருக்கிறது. ஆனால் அந்த ஆலயம் தூண்கள் தான் இருக்கும். எங்கே இருந்தாலும் ஆல்டரை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மண்டபத்துக்கு முன்பாக அவர் நின்று நேராக அந்த ஆல்டரை, நாம் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று நம்புகிற இந்த பகுதியை அவர் நேராக பார்க்கல. இந்த மாதிரி ஒதுங்கி இப்படிதான் பார்த்தார். அவர் எனக்கு ஒரு முறையில் தாத்தா. நான் அவரிடத்துல போய், ஏன் நீங்கள் ஒதுங்கி அப்படி குனிஞ்சு தோத்திரம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, கடவுளை முகமுகமாய் நாம் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. நாம் ஒருவேளை பார்த்தா அழிஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னார். கடவுளை நாம் மோசே கூட கடவுளை முகமுகமாய் தரிசிக்கவில்லை, சத்தத்தை தான் கேட்டார். அதனால் நம்ம எந்த முகத்தை வச்சு அவரை பார்க்கிறது? நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தான் அவருடைய பிரசன்னத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரை வணங்கும் பொழுது அல்லது வழிபடும் பொழுது அல்லது தொழுது கொள்ளும் பொழுது நாம் அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம் என்கிற பயம், அப்படிப்பட்ட ஒரு மரியாதை, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. We don't feel the presence of God and therefore we are very casual. We show disrespect to the Lord. ஏதோ ஒரு இடத்துக்கு வர்ற மாதிரி போகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இங்கே கடவுள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை
அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்குமானா, நம்முடைய காதுகளெல்லாம் எவ்வளவு கூர்மையாக, நம்முடைய கவனம் எவ்வளவு ஜாக்கிரதை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அவருடைய அந்த நிலைப்பாடு எனக்கு உணர்த்தியது. அருமையானவர்களே, முதல் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் கடவுள் ஆபிரகாமை அழைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அது முதல் 3 வசனங்களிலே அந்த அழைப்பு அடங்கி இருக்கிறது. நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீயும் உன் இனத்தார் அல்லது உன்னுடைய குடும்பமும் போக வேண்டும் என்று கடவுள் அவருக்கு ஒரு கட்டளை இடுகிறார். அவர் அதனுடைய அடிப்படையில் பயணத்தை மேற்கொள்ளுகிறார். ஒரு நாடு அல்லது ஒரு வனாந்தரமான இடத்திற்கு அவர் போய், இதுதான் கடவுள் எனக்கு கொடுக்கின்ற ஒரு தேசம் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அங்கே என்ன செய்திருக்கிறார் என்பதை 7வது 8வது வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி கடவுளை தொழுது கொண்டார். பலிபீடம் என்பது நாம கட்டியிருக்கிற மாதிரி ஒரு பெரிய அமைப்பு இல்லை. அவர் ஒரு சின்ன கற்களை எல்லாம் வைத்து ஒரு ஸ்ட்ரக்சர் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கடவுளை தொழுது கொண்டார். கடவுளை அந்த காலத்திலே தொழுது கொள்ளுவது என்பது ஒரு பலி செலுத்துவது தான். பலியை செலுத்திட்டா அதான் கடவுளுடைய வணக்கம். கடவுளே, என்னை இவ்வளோ தூரம் அழைச்சி வந்தீங்க, இந்த இடத்த தான் எனக்கு கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்காக உமக்கு வழிபடுகிறேன், உம்மை வணங்குகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் அப்படின்றத அடையாளப்படுத்துவதற்கு ஒரு பலியை அவர்கள் செலுத்தினார். அந்த காலத்தில் அதுதான் வழிபாட்டு முறைமை. கடவுளை வணங்குதல் என்று சொன்னால் பலியிடுதல். சில சமயங்களிலே இன்னும் கொஞ்சம் காலம் போன பின்பு அந்த பலியை கடவுள் அங்கீகரித்தார் அல்லது ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு ஒரு அடையாளம், அவங்க அந்த பலிபீடத்தின் மேலே மாம்சத்தை அல்லது அவர்கள் பலியிட்ட ஆட்டு மாம்சங்களை அல்லது மாடு பலியிட்டிருந்தால் அதனுடைய மாம்சத்தை அதில் மேலே வச்சிருவாங்க. அப்போ வானத்திலிருந்து அக்னி நெருப்பு வந்து அதை பட்சித்துடும். அப்போ கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்று அவர்கள் நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்கள் தங்களுடைய வழிபாட்டை
தங்களுடைய தொழுகையை முடித்துக் கொள்வார்கள். இந்த இவ்விதமாக பலி செலுத்துவதுதான் கடவுளுக்கு அவர்கள் செய்கின்ற வழிபாடு. இது பல காலம் தொடர்ந்தது. ஆனால் சிந்திக்க மனிதன் ஏற்பட்ட பின்புதான் கடவுள் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். என்னன்னு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே சால சிறந்தது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் தேவை. நீங்க 50வது சங்கீதத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எனக்கு ஏண்டா நீங்க ஆடுகளின் மாம்சத்தை அல்லது மாடுகளின் மாம்சத்தை அல்லது பறவைகளினுடைய மாம்சத்தை ஏன் நீங்க எங்களுக்கு படைக்கிறீங்க? நான் பசியா இருந்தா இவைகளையெல்லாம் படைத்தது நான் தானே. பசியா இருந்தா நான் இவைகளை தான் உண்ணுவேன் அல்லது இவைகளை தான் நான் சாப்பிட்றேன்னு நினைச்சிங்கன்னா நானே இவைகளை கொன்று தின்று விடுவேனே. ஏன் நீங்க எனக்கு இதை படைக்கிறீர்கள் என்று 50வது சங்கீதத்தில் சொல்லுகிற மனுஷனோடு பேசுகிற. அப்போ பலி அவர் விரும்புகிற காரியம் அல்ல. ஒரு பறவையோ அல்லது ஒரு மிருகமோ அவருக்கு படைப்பதில் நாம நம்மை படைக்க வேண்டிய இடத்துல நமக்கு பதிலாக ஒரு மிருகம், நமக்கு பதிலாக ஒரு பறவை, நமக்கு பதிலாக ஒரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் கொடூரமான காரியங்கள் இன்றும் வட இந்தியாவிலே நடைபெறுகிறது. இன்னும் அவங்க வளரல, இன்னும் அவங்க சிந்திக்கல. கடவுளுக்கு பலி கொடுக்குறேன்னு அவங்கள கொடுக்கல. ஒரு தாத்தா அல்லது ஒரு பெற்றோர் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும்னு அவங்க தலையை வெட்டிக்கல. அவங்க பேரனை பேத்திய அல்லது அவங்க நேர்ந்து கொண்ட ஒரு பிள்ளையை பலி செலுத்துகிறார்கள் இன்றும். அது அரசாங்கத்திற்கு தெரிவதில்லை. அப்போ கடவுளை வழிபடுவதற்கு எனக்கு ஆசை, ஆனா அவனை கொன்று அவளை கொன்று நான் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்குறேன். அது எவ்வளவு சுலபமான ஒரு காரியம் இல்லையா? அந்த சூழ்நிலையில தான் கடவுள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை வழிபடுவது என்பது என்ன, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய வார்த்தையின்படி வாழுவது. இப்போ நீங்க யாத்திராகமம் 9வது அதிகாரத்தில் மோசேயினிடத்தில் கடவுள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் நீண்ட காலமாக எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலம்னா 430 வருடமாக அவர்கள் அந்த இடத்துல அடிமைகளாக அடிமை தொழிலை எகிப்தியருக்கு செய்து கொண்டு வருகிறார்கள்.
இல்லை, அவங்க என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள், நான் படைத்த பிள்ளைகள். இவங்க இனி அடிமைகளாய் இருக்கக்கூடாது. சுதந்திரமான ஒரு வாழ்வு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பி அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க விரும்பினார். ஆகவே மோசேயின் மூலமாக பார்வோனிடத்தில் அவர்களை அனுப்பிவிடு என்று சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்று மோசே பார்வோனிடத்தில் சொன்னா, பார்வோன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமல் கடவுளை நம்புகிற ஒரு வாழ்க்கை, அது ஒரு நல்ல வாழ்வு அல்ல, அது வழிபாடு அல்ல. கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. இப்போ தகப்பனாக தாயாக நீங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு டேய் அதை போய் எடுத்துன்னு வாடா அப்படின்னு சொன்னால், இருமா வரேன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு மனசில் இல்லை, நான் அதை எடுத்துன்னு வாடான்னு சொல்கிறேன், இவன் இருமா நான் வெளியே போயிட்டு எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்கிறானே. அப்போது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரியான உறவு இல்லை. அவர்கள் நம்மை சார்ந்து இருக்கவில்லை, நாம் அவர்களை சார்ந்திருக்கிறோம். அப்போ அவன் நினைக்கிறப்பதான் அவன் வருவான் நம்ம தேடி. அப்பதான் நாம நம்முடைய வேலையை நிகழ்த்தி கொள்ள முடியும். அப்படிதான் பார்வோன் சொல்றான், இப்போ முடியாது, நான் இப்போ விட மாட்டேன். அது வாழ்வு அல்ல, அதுதான் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவு, வாழ்வு அல்லது வழிபாடு அல்ல. கடவுளுக்கு கீழ்ப்படிவதுதான், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமா, அவருக்கு கொழுப்பு தேவையில்லை. அங்க நினம் என்று சொல்லுகிறது அந்த கொழுப்பு தான். நீ ஆட்டு கொழுப்பு பலியா கொடுத்து அல்லது ஆட்டு கறிய பலியா கொடுத்து அவரை நான் தொழுது கொள்ளணும்னா அவர் நான் ஆக்கியா சாப்பிட போறாரு. அப்படி இல்லை. அது அந்த ஆரம்ப காலத்தில் கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற வழிபாடு. சியோன் மலை என்கிற ஒரு மலை இருக்கிறது. இங்கே ஒருவேளை சில பேர் போயிருப்பீங்க. அதனுடைய குருவானவர், அதை ஏற்படுத்தினவர், நான் அவரோட பழகி இருக்கிறேன், ரெவரண்ட் ஜோசப் ஜான். எங்களெல்லாம் ஆலயத்தில் உட்கார வைத்து உங்க நெத்தி தரையில் பண்ணண்டா அப்படின்னு சொல்வார்.
உங்க நெத்தி தரையில படணும். கடவுளுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. நான் மண்ணுன்னு நினைங்க. அப்படிதான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எங்களுக்கு நாங்கள் தான் இந்த மாதிரி அங்கி போட்டுன்னு தான் இருந்தோம். சின்ன வயசில் தான் இருக்கும் பொழுது 10 பேர் 15 பேர் போதகர்களை அழைத்து, டேய் ஆலயத்தில் வந்தால் உங்கள் நெத்தி தரையில் படணும். நீங்கள் ஒன்றும் இல்லைன்றது கடவுளுக்கு முன்னால் அறிக்கையிட வேண்டும். அதுதான் சாஷ்டாங்கமாய் அவரை பணிந்து கொள்ளுகின்ற ஒரு முறை. அதுதான் இந்திய முறை என்று அவர் சொல்வார். ஒன்று கொடுக்காம ஒரு மிருகத்தினுடைய மாம்சத்தை, ஒரு பறவையினுடைய மாம்சத்துக்கு நீ சாப்பிட்டுன்னு நான் போகிறேன் அப்படி என்று நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை வழிபட முடியாது. நீங்க அதன் அப்படி சிந்திக்க சிந்திக்க கடவுளுடைய உறவு நமக்கு வலுப்படுகின்ற நிலையில தான் 146வது சங்கீதத்தில் ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. என் ஆத்துமாவே. இப்போ வழிபாட்டில் இன்னொரு படியை நாம் மேலாக உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆத்துமாவை கடவுளுக்கு முன்பாக உயர்த்துவது. அப்போ இந்த உதட்டிலே கடவுளை வழிபடுவதல்ல, உள்ளத்திலே காணப்படுகின்ற உணர்வுகளிலே கடவுளை நீங்க ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்போ வழிபாடு என்பது பலி அல்ல, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, ஆத்துமாவை கடவுளுடைய சமூகத்தில் உயர்த்துவது. அவரோடு கூட ஆத்துமாவிலே உறவை ஏற்படுத்தி கொள்ளுவது. நீங்க நான் பல ஆலயங்களில் பணியாற்றினேன் என்று ஐயர் அவர்கள் சொன்னாங்க. எனக்கு பிடிக்காத ஒரு காரியம், கோயிலுக்கு வந்த பிறகுதான், கோயிலுக்கு வந்து உட்கார்ந்த பிறகுதான் அந்த குழந்தைகிட்ட கொஞ்சிருது நம்ம ஆளுங்க. அவங்கக்கிட்ட விளையாடுறது, வீட்டில் விளையாடுறது இல்லை. தே டோன்ட் பிளே வித் தேர் சில்ட்ரன் அட் ஹோம். அங்கே தான் காது பிடிச்சி பார்க்கறது, அங்கே தான் கன்னத்துக்கு எழுதுறது. இதுக்காக வந்தீங்க, அது வீட்லேயே செய்யலாமே. When you commune with God with all your soul, that is how you can respect, you can maintain your communion with God. அதுதான் வழிபாடு. அப்போ எத்தனை பேர் நம்மில எத்தனை பேர் இன்று ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ உள்ள வந்தவுடனே அவரவர்தம் இருக்கையில் தொடர்ந்து தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். செல்போனை நம்பர் போட்டு அந்த நம்பர் ரிங்டோனு நாம் கிடைக்கலன்னா நீங்கள் பேசினே இருப்பீங்களா?
அங்கிருந்து உங்களுக்கு சத்தம் வரணும். நீங்க யாரோடு பேச விரும்புகிறீர்களோ அவரிடத்துல இருந்து உங்களுக்கு பதில் வர வேண்டும். இல்லைன்னா பைத்தியக்காரன் பேசுங்கிறான் பாரு, அது தொடர்பு இல்லை. தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமாவை கடவுளுடைய சமூகத்தில் உயர்த்த வேண்டும். அதுதான் வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலைகளிலே வளர்ந்த பின்புதான் அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நாம் என்ன பண்ணுறோன்னா, கை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அது 1000 தடவை சொல்லலாம். உன்னுடைய ஆத்துமாவும் உன்னுடைய முழு மனதும் உன்னுடைய உணர்வும் நம்பிக்கையும் இல்லாத டேப் ரெக்கார்டரில் டேப் பண்ணிட்டு சொல்லின்னுக்கிற மாதிரி அது இல்லையா? அப்போ நமக்கும் கடவுளுக்கும் உறவு இருக்குமானால் அதுதான் உண்மையான வழிபாடு. அப்படிப்பட்ட உறவு ஏற்பட்டவர்கள்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது. அப்பதான் அவன் சொல்றான், கொஞ்சம் தனி, அப்பதான் அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்போ வழிபடுவது என்று சொன்னால் 8:30 மணிக்கு வந்து 10:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறது, அந்த 2 மணி நேரம்தான் கடவுளோடு கூட நம்முடைய உறவு தொடருது. அப்படி இல்லை. A good beginning is half done ன்னு சொல்றாங்க. நல்ல ஆரம்பம்னா பாதி வேலை முடிஞ்சிடுச்சுன்றாங்க. அப்போ மிச்சம் பாதி வேலை தொக்கி நிற்குது. வழிபடுவது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை it is fully governed by the Lord, the Creator. நம்முடைய வாழ்வு தொடர்ந்து ஆண்டவருடைய கரத்தில் இருப்பதுதான் வழிபாடு, உண்மையான வழிபாடு. கர்த்தர் என்னை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். ஒன்றும் இப்படி அப்படி நான் வாழ்க்கையில் பெசக முடியாது, தவறு செய்ய முடியாது. அவரோடு எனக்கு நல்ல உறவு இருக்கிறது என்று சொன்னால் என் வாழ்க்கையே ஒரு வழிபாடாக இருக்கும். என் வாழ்வே ஒரு வழிபாடாக இருக்கும். இது முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விளைகின்ற ஒரு காரியம். இரண்டாவதாக, இதிலே ஒரு சின்ன வார்த்தையை, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று 150வது சங்கீதத்தினுடைய கடைசி வார்த்தை அப்படிதான் அமைந்திருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, நமக்கெல்லாம் உயிர் இருதில்லை,
நமக்கு உயிர் இருக்குதா இல்லையா? மூச்சு விடுறீங்களா இல்லையா? சுவாசமுள்ள யாவும் கடவுளை துதிப்பதாக. அப்போ மூச்சு இங்கே கோலார் தங்க வயலுன்னு கேஜிஎஃப்னு சொல்லுவாங்க. அந்த கெணியில் வேலை செய்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ளே போனால் பணம், மேலே வந்தால் பணம். நாங்கள் உள்ளே போகிறோம், என்ன நடக்குமோ தெரியாது. இடிபாடுகளுக்கு இடையே நாங்கள் ஒருவேளை அந்த ஏர் பிளாஸ்ட் நடந்தால் நாங்கள் அங்கேயே அமைங்கி செத்துருவோம். அதனால் வெளியே வந்தால் தான் எங்கள் கையில் காசு. உள்ளே போனால் பணம், வெளியே வந்தால் பணம் அப்படின்னு. நம்முடைய மூச்சு கூட உள்ளே போய் வெளியே வராது போயிடுச்சுன்னா என்ன கதை? அதோட நம்ம பிணம் இல்லையா? ஆகவே சுவாசமுள்ள யாவும் எப்பெல்லாம் நீங்கள் சுவாசிக்கிறேன்னு என்று நம்புகிறீர்களோ அப்பெல்லாம் கடவுளுடைய உணர்வு, கடவுளுடைய நம்பிக்கை, கடவுளுடைய தொடர்பு துண்டிக்கப்படாமல் நம்முடைய வாழ்வை நடத்த வேண்டும். நாம் தேவைக்கு தான் கடவுளை தேடுறோங்க. ஆகவே அருமையானவர்களே, எப்பொழுதும் ஆண்டவரோடு உறவிலே வாழ அழைக்கப்படுகிறது. அதுதான் வழிபாடு. இரண்டாவது பாடப்பகுதிக்கு வருகிறோம். அந்த பாடப்பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்திற்கு போகிறார். ஆலயத்திற்கு போகிறார். ஆலயம் முழுசும் நீங்கள் வந்தீங்கன்னா தென்னிந்திய திருச்சபை பண்டிகை நடத்துதுன்னு சொன்னால் காம்பவுண்டு பூரா கடை இருக்கும். காம்பவுண்டு பூரா கடை. கோயிலுக்கு வழிபாடு என்று அந்த தொழுகை நடந்து கொண்டே இருக்கும். இவங்க வடை சுடுறதுலையும், இவங்க தோசை சுடுறதுலையும், இது எத்தனை தோசை ஆகும்னு இட் has become a market place. அந்த பண்டிகையின் மூலமாக எவ்வளவு பணத்தை நாம் சேமிக்க முடியும். ஆனால் அந்த பண்டிகை அதற்காக கொண்டாடப்படவில்லை அல்லது கடவுளால் நியமிக்கப்படவில்லை. ஆரம்பத்தில் அவர்களுடைய பலன், நிலத்தின் பலன்களை அல்லது கனிகளை, தானியங்களை இவ்வளவு கடவுள் கொடுத்தார் என்று அந்த தானியங்களை கொண்டு வந்து அவர்கள் படைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லத்தான் அந்த பண்டிகையை கடவுள் ஏற்படுத்தினார். இப்போ நாம் பயிர் வைக்கல, வடை சுடுறோம், வாயிலேயே வடை சுடுறோம் இல்லையா? அது வழிபாடு இல்லை. இது வியாபார ஸ்தலமாக, கள்ளர் குகையாக மாற்றுகிறீர்கள் என்று வரவ. ஒருவேளை அன்னைக்கு தான் ஒருத்தன் ஆலயத்திற்கு வருவான் என்று சொன்னால் முதல் முறையாக இது எவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த வளாகத்திற்குள்ள, இந்த காம்பவுண்டில் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களே, இது அப்போ இந்த கோயிலுக்குள்ளே போய் வரலான்னு ஒரு முதல் முறையாக வந்தால் அவன் என்ன யோசிப்பான்? இது கடை அங்கே வச்சிருக்கிற கடையை இங்கே வச்சுருக்கங்கடா.
இங்கே விற்கிறாங்க. ஹோட்டலுங்கள்லாம் இங்கே மினி ஹோட்டல்ஸ் ஆர் மெயின்டைன் ஹியர். அப்படி தானே யோசிப்பான். அதை தான் ஆண்டவர், எத்தனையோ பேர் நான் ஏதோ ஒரு ஊழியக்காரனை பழிக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இளம் பங்காளர் திட்டம்னு ஒன்று நீ பேங்கை நடத்துகிற, சின்ன வயசுலேயே கொஞ்சம் போட்டு வை, நான் உனக்கு பின்னால் கல்வி கொடுக்குறேன். திஸ் இஸ் நாட் மினிஸ்ட்ரி. இது ஊழியம் அல்ல. அப்படிப்பட்ட காரியங்களை தான் திருச்சபையும் இன்று செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் திருச்சபையினுடைய நிலைமை இன்று கோர்ட்டில் இருக்குது. நாம் யோசிக்கணும். கடவுளுடைய நம்பிக்கை இந்த இந்த காம்பவுண்டை நாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக மாற்ற முடியாது. இது வழிபாட்டு தலமாக ஆண்டவரோடு உறவிலே நாம் வளருகின்ற ஒரு இடமாக நம்முடைய வாழ்வு மாற்றப்படுவதற்குத்தான் கடவுள் நம்மை இந்த இடத்துல அழைத்திருக்கிறார். என்னத்துக்கு போனோன்னு தெரியல. கோயிலுக்கு போனதுனாலேயும் ஒன்றும் லாபம் இல்லை, வெளியே வந்ததுனாலேயும் ஒரு லாபம் இல்லைன்னு ஒருவன் சொல்லுவானால் அங்கே வழிபாடு நடந்ததாக நாம் நினைக்க முடியாது, நம்ப முடியாது. அதனால்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். உன் பணம், உன் பொருள். டாக்டர் ஏர்னஸ்ட் ஃப்ரிக்ஷி ஒருத்தர் கரிகரி ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சார். ரெவரண்ட் டாக்டர் ஏர்னஸ்ட் ஃப்ரிக்ஷி. அவர் அந்த வேலையை செய்வதற்கு சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சுவிசேஷத்தை பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவார். அவர்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருக்குள் நடத்துவார். ஞான ஸ்நானம் கொடுப்பார். அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நீ உன் காசு கடவுளுக்கு தேவையில்லை, நீதான் தேவை, நீதான் தேவை. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு தவறாமல் நீங்கள் போகணும். எந்த கோயிலுக்கு போகிறீங்கன்றது எனக்கு முக்கியமில்லை. ஆனால் நீ ஆலயத்தில் வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார். ஆக வழிபாடு என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னா, ஆவியோடு உண்மையோடு கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4வது அதிகாரத்தில் 22வது வசனத்திலும் 23வது வசனத்திலும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே வழிபாடு என்பது அங்கே ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி இல்லாமல் ஒருவன் கடவுளை வழிபட முடியாது.
கர்த்தருடைய ஆவியும் அவருடைய உண்மையும் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் வழிபாடு நடைபெறுகிறது என்பதை நாம் இன்று உணர அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிற வழிபாடு அல்லது தொழுகை என்னன்னா, நீங்களும் நானும் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இன்னும் விளக்கமாக முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு உன்னுடைய தொழுகை நடைபெற வேண்டும் என்று கடவுள் கற்பித்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த காலையில் இந்த உண்மையை நாம் கற்றுக்கொண்டு இருப்போமானால் நம்முடைய வழிபாடு இனியாவது ஆவியோடு உண்மையோடு முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோமாக. கடவுள் நம்மை நடத்துவாராக. ஆமென். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். கண்களை மூடி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கடவுளை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவரே, நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு முன்பாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வு, நம்பிக்கை எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். உம்முடைய பார்வையிலே, உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்பதை அறிந்தவர்களாய் வாழ நீர் எங்களை வழிநடத்தும். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வழிபடுகிறோம் என்கிற உணர்விலிருந்து விடுதலையை பெற்றவர்களாக, வாழ்க்கை முழுவதிலும் உம்மோடு தொடர்பு, உம்மோடு உறவு வைத்திருக்கிறவர்களாக, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உமக்கு பிரீதியாயிருக்க எங்களை காத்துக்கொள்ளும். குற்றம் குறைகளை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் ஒவ்வொருவர் மீதும் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை
கட்டளையிடுவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்ப வார்த்தையேனோ மப்பத்தாலே ஓஷித்து வளர்த்தியோ இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you. Thank you so much.